Hello and welcome back to another episode of Hybrid Series. Hybrid Seriesல நம்ம Physics and Chemistry சேர்த்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரியே இன்றைக்கி வந்துட்டு தெர்மோடைனமிக்ஸ் ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட். ஃபிசிக்ஸ்லேயும் தெர்மோடைனமிக்ஸில் நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது, கெமிஸ்ட்ரிலேயும் நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது, அதில் நிறைய அனாலஜிஸ் இருக்குது, நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. எல்லாத்தையும் க்ளீனாக நான் சொல்கிறேன். ஸோ let us go into the session. எஸ், இப்போ வந்துட்டு நம்ம தெர்மோடைனமிக்ஸ் பார்க்க போகிறோம். தெர்மோடைனமிக்ஸ்ன்றது இப்போ வந்துட்டு ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு டஃப்பான கான்செப்ட் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் அதுதான் உண்மையும் கூட. லிட்டில் பிட் டஃப் ஒன்லி கம்பேர்ட் டு அதர் சாப்டர்ஸ். தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் ஈக்விலிபிரியம் கான்ஸ்டிடியூட் மேஜர் போர்ஷன் ஆஃப் த சிலபஸ் அண்ட் ஆல்சோ டிஃபிகல்ட் கான்செப்ட்ஸ் இருக்குது. அது யாரும் ஒழுங்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறது கிடையாது. நான் வந்துட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஐ எம் எக்ஸ்பிளைனிங் இட் கரெக்ட்லி. சரியா? அதுக்காக தான் இந்த வீடியோ. எஸ், இப்போ வந்துட்டு இதை நான் ஒழுங்காக வச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு. எஸ், ஹைப்ரிட் சீரீஸில் தெர்மோடைனமிக்ஸ் ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்த்தோன்னா ஃபிசிக்ஸ்லேயும் தெர்மோடைனமிக்ஸ் ஒரு மாதிரி சிமிலாரிட்டிஸ். ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷனில் சிமிலாரிட்டிஸ் பார்ப்போம். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் டிஃபரன்சஸ் அண்ட் அனாலஜிஸ் பார்க்கலாம். சரியா? இப்போ வந்துட்டு ஒரு சிஸ்டம் இருக்குது. தட் இஸ் அ சிஸ்டம். இது வந்துட்டு ஒரு சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். இது ஹீட்டாக இருக்குது, ஹீட் இல்லைனா ஹாட். திஸ் இஸ் ஹாட். சரியா? இப்போ இன்னொரு சிஸ்டம் இருக்குது. அது வந்துட்டு நமக்கு கோல்டாக இருக்குது. கோல்டு. இட் வில் பி கோல்டு. சரியா? ஒரே நிமிஷம், நான் இது 40 நிமிஷத்துக்கு வர மாதிரி வச்சுக்கிறேன். அப்போ தான் செஷன் எக்ஸிட் ஆகாமல் இருக்கும். எஸ், இப்போ வந்துட்டு கோல்டு, ஹாட் பாடி, கோல்டு பாடி அப்படின்ட்டு இருக்கா. ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் எப்பயுமே ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இருக்குல்ல, ஹீட் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் இல்லையா. ஹீட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி வினோ. ஓகேவா? ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்துட்டு ஹாட் பாடியிலேருந்து கோல்டு பாடி வரைக்கும் நடக்கும். அன்டில் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஹாட் பாடி டு கோல்டு பாடி until both have same டெம்பரேச்சர். சரியா? ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் டெம்பரேச்சர்ஸ் டிஃபரன்ஸ் படி நடக்குது. ஹாட் பாடியிலேருந்து கோல்டு பாடிக்கு வருது. அன்டில் போத் ஆர் ஹேவிங் சேம் டெம்பரேச்சர். ரெண்டும் சேம் டெம்பரேச்சர் வந்துருச்சுன்னா ஹீட் ஃப்ளோ வந்துட்டு நின்று போயிடும். சரியா? இப்போது 0th law ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் பார்ப்போம். 0th law ஃபஸ்ட் லாக்கு முன்னாடி இருக்கிறதுனால 0th law. ஃபஸ்ட் லா ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சதுனால ஃபஸ்ட் லான்னு வச்சுட்டாங்க. ஃபஸ்ட் லாக்கு முன்னாடியே இந்த லா பேசிக்காக இருக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் லாக்கு அப்புறம் 0th law கண்டுபிடிச்சதுனால ஃபஸ்ட் லாக்கு முன்னாடியே வரணும்னு சொல்லிட்டு அதுக்கு 0th lawன்னு பேர் வச்சுட்டாங்க. கரெக்டாக தான் சொன்னேன். எஸ், 0th law என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு சிஸ்டம் இருக்குது. சரியா? சிஸ்டம் இஸ் ஏ. இன்னொரு சிஸ்டம் இருக்குது. இது சின்னு வச்சுக்கலாம், இது பின்னு வச்சுக்கலாம், இது சின்னு வச்சுக்கலாம். சரியா? இப்போது நான் சொல்கிற பாரு, கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. இது ஈஸியான விஷயம். 0th lawங்கிறது ஈஸியான விஷயம். when A and B kept together after some time, temperature of A will be equal to temperature of B. correcta okay. when temperature B and C after some time என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா தெர்மல் ஈக்குலிபிரியத்துக்கு வரும். கரெக்டா? அப்போ temperature of B will be equal to temperature of C. now ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து ஒன்று எடுத்துக்கிறோம், செகண்ட் ஈக்குவேஷன்லேருந்து ஒன்று ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ தேர்டில் நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா, டெம்பரேச்சர் ஆஃப் ஏ வில் பி ஈக்குவல் டு டெம்பரேச்சர் ஆஃப் சி. இதுதான் ஃபஸ்ட் லா, 0th law ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற விஷயம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, நெக்ஸ்ட் போவோமா? நெக்ஸ்ட் என்னப்பா அப்படின்னு பார்த்தோன்னா, வி கோ ஃபார் இன்டர்னல் எனர்ஜி வந்துட்டு முக்கியம். ஃபிசிக்ஸ்லேயும் சரி கெமிஸ்ட்ரிலேயும் சரி இன்டர்னல் எனர்ஜி வில் பி இம்பார்ட்டன்ட். சரியா? இன்டர்னல் எனர்ஜினா என்னப்பா அப்படின்னு பார்த்தோம்னா, எனர்ஜி விச் இஸ் இன்ஹெரண்ட்லி ப்ரெசன்ட் இன் த பாடி. தானாகவே நம்ம எந்த இதுவும் ஹீட் சப்ளைலாம் பண்ணாமல் ஒரு பாடியில் இன்ஹெரண்ட்லி தானாகவே ப்ரெசண்ட்டாக இருக்கிற ஒரு எனர்ஜி தான் இன்டர்னல் எனர்ஜி which is present inherently which is present
இன்ஹெரண்ட்லி அந்த எனர்ஜிக்கு பேர் தான் இன்டர்னல் எனர்ஜி. சே கிராவிடேஷ்னல் எனர்ஜி இஸ் நாட் இன்டர்னல் எனர்ஜி, அது எக்ஸ்டர்னல் எனர்ஜி. கிராவிடேஷ்னல் எனர்ஜி இஸ் நாட் இன்டர்னல் எனர்ஜி, ஓகேவா? இது ஒரு எக்ஸாம்பிளாக நான் தரேன், இன்டர்னல் எனர்ஜி. நெக்ஸ்ட் டைரெக்டாக இன்டர்னல் எனர்ஜியை we cannot measure. பொட்டன்ஷியல் எனர்ஜி எப்படி நம்ம வந்துட்டு டைரெக்டாக பொட்டன்ஷியல் எனர்ஜி இவ்வளோ தான் சொல்ல முடியாது, சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி சொல்லுவோம். அது மாதிரி ஒன்லி டெல்டா யூ கேன் பி measured accurately. சரியா. நெக்ஸ்ட் இப்போ பொதுவாக இன்டர்னல் எனர்ஜி வில் பி ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் எனர்ஜி ப்ளஸ் கைனட்டிக் எனர்ஜி. இந்த ரெண்டு எனர்ஜியும் எப்படிப்பா வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பொட்டன்ஷியல் எனர்ஜி எப்படி வருது? டியூ டு இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ்னால வருது, சரியா? கைனட்டிக் எனர்ஜி டியூ டு ஆசிலேஷன் ஆஃப் மாலிக்யூல். டூ அண்ட் ஃப்ரோவில் ஆசிலேஷன் ஆஃப் மாலிக்யூல்ஸ் நடக்கும்போது நமக்கு கைனட்டிக் எனர்ஜி ஜெனரேட் ஆகுது. இன்டர்னல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் எனர்ஜி ப்ளஸ் கைனட்டிக் எனர்ஜி. இதை சொல்லிட்டோமா? இப்போது இன்கேஸ் ஆஃப் நோட் எழுதிக்கிறீங்களா? நோட் சே இட் அஸ் நோட் எழுதிக்கோங்க. நோட் என்னன்னா, இன்டர்னல் எனர்ஜி யூனே எழுதுட்டா. இன்டர்னல் எனர்ஜி இஸ் கைனட்டிக் எனர்ஜி in case of ideal gas. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, in case of ideal gas no intermolecular force, there is no intermolecular force, அதனால் there will be no potential energy, there will only be kinetic energy. இதை சொல்கிறதுக்கு தான் இந்த பாயிண்ட் நான் சொன்னேன், ஓகேவா? also at 0 Kelvin kinetic energy will also be 0 Kelvinனா -273 Celsius, சரியா? இது நான் இந்த இடத்துல சொல்ல வேண்டியிருந்தது, சொல்லிவிட்டேன், சரியா? வேறு என்ன போவோம்? டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் பார்ப்போமா? டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் இதுவும் ஃபிசிக்ஸ்க்கும் கெமிஸ்ட்ரிக்கும் காமனான ஒரு டாபிக், சரியா? லெட்ஸ் கோ. டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் இது ஒரு நல்ல கான்செப்ட். யாரும் இதை இன் டீட்டெயில் நடத்துறது கிடையாது, ஜஸ்ட் வேல்யூஸ் மட்டும் கொடுத்துட்டு போயிடுறாங்க. தட் வி ஷுட் நாட் ப்ரிஃபர், சரியா? அது படிக்கிறதுக்கு வேணால் ஈஸியாக இருக்கலாம், புரியாது. ஐ எம் கோயிங் டு டீச்சிங் டீட்டெயில், சரியா? இப்போ வந்துட்டு டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னு பார்த்தா எஃப்னு வி டினோட் இட் அஸ் எஃப், சரியா? நம்பர் ஆஃப் independent ways in which a molecule possess spelling இருந்தால் தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. molecule possess translational rotational and vibratory motions, சரியா? vibratory motions. இந்த ஸ்டேட்மெண்ட் which is partially correct னா என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, this you need to know. partially correct, ஃபுல்லாக கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்போ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வெயிட் ஆல்டர் ஆர் இதில் நான் ஒரு ஃபுல்லாக கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்ல போகிறேன். த நம்பர் ஆஃப் independent terms of kinetic energy which do not depend on
do not depend on each other, do not depend on each other. இதுக்கு என்னப்பா மீனிங் அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு முன்னாடி இது வந்துட்டு 100% கரெக்ட். இஃப் யூ கெட் அ கொஷின் லைக் திஸ் யூ ஷுட் சூஸ் திஸ் ஆப்ஷன். செகண்ட் ஒன்று எழுதியிருக்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க, சரியா? நெக்ஸ்ட் இப்போ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தோம்னா, கைனட்டிக் எனர்ஜி when kinetic energy is low, degree of freedom is not considered. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம், வெயிட் பண்ணுங்க. இஸ் நாட் கன்சிடர்ட். கைனட்டிக் எனர்ஜி கம்மியாக இருந்துச்சுன்னா டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் கம்மியானா ரொம்ப கம்மியாக இருக்கும்போது டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் இஸ் நாட் கன்சிடர்ட். ஒரே நிமிஷம். எஸ், ஃபார் மோனோஅட்டாமிக் கேஸ், டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் ஃபார் மோனோஅட்டாமிக் கேஸ் எப்படி வந்துச்சுன்னு நம்ம பார்ப்போம். மோனோஅட்டாமிக் கேஸ்னால் என்னப்பா? மோனோஅட்டாமிக் கேஸ்னால் ஹீலியம், நியான், ஆர்கான், நோபல் கேஸஸ். ஹீலியம், நியான், ஆர்கான் அப்படியே போயிட்டுருக்கும் 18th குரூப் எலிமெண்ட்ஸ், சரியா? மோனோஅட்டாமிக் கேஸ். அதில் என்னப்பா பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு மோனோஅட்டாமிக் கேஸ் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஒரு மோனோஅட்டாமிக் கேஸ் இருக்குது. வெயிட் எழுதுறா. மோனோஅட்டாமிக் கேஸ் இருக்குது. இது எப்படி மூவ் ஆகும்? டிரான்ஸ்லேட்டரி மோஷனில் இட் கேன் மூவ் எய்தர் இன் எக்ஸ் டைரக்ஷன், எய்தர் இன் ஒய் டைரக்ஷன், எய்தர் இன் ஜெட் டைரக்ஷன். நமக்கு மூவ் பண்ண முடியும், மாலிக்யூலால் மூவ் பண்ண முடியும். ஸோ 3 டிரான்ஸ்லேஷன் இருக்குது, 0 ரொட்டேஷன் இருக்குது. ஏன் நான் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போது ஒரு ரவுண்டு போடுமா, திருப்பி ரவுண்டு போடுவோம். இது வந்துட்டு ஒரு கேஸ் மாலிக்யூல், அதாவது ஒரு மோனோஅட்டாமிக் கேஸ் மாலிக்யூல், சரியா? இது 6 ரேடியஸ் இருக்குது. அட்டாமிக் ரேடியஸ் என்ன சைஸில் இருக்கும்னா அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 10 to the power -10 மீட்டர். தட் வில் பி ஈக்குவல் டு 1 ஆங்ஸ்ட்ராம்ஸில் இருக்கும் அட்டாமிக் ரேடியஸ், சரியா? அப்போது இந்த ஆக்சிஸில் நமக்கு ஒமேகா இதில் சுற்றும் போது நமக்கு கைனட்டிக் எனர்ஜி வில் பி ஈக்குவல் டு ½ I ஒமேகா ஸ்கொயர். கரெக்டாக ரொட்டேஷனல் மெக்கானிக்ஸில் படிச்சிருக்கோம், தெரியலனா தெரிஞ்சுக்கோங்க. இனர்ஷியா, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா mr², கரெக்டாக பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் எடுத்திருக்கோம். அப்போது ஆரே ரொம்ப லோ, அப்போது இனர்ஷியாவும் ரொம்ப கம்மிங்கும் போது கைனட்டிக் எனர்ஜி ரொம்ப கம்மி. அதனால வி டோன்ட் கன்சிடர் ரொட்டேஷன் ஹியர், சரியா? அதை தான் நான் இந்த இடத்துல சொல்லியிருக்கேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், சரியா? இது யாரும் எக்ஸ்பிளைன் பண்ணுறது கிடையாது, ஏன் ரொட்டேஷனில் நமக்கு இது கிடையாது அப்படின்னு சொல்லி. ஸோ யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ். நெக்ஸ்ட் போயிடுவோமா? அப்போது டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் ஃபார் மோனோஅட்டாமிக் கேஸ் F is equal to 3, கரெக்டாக? F is equal to 3. எவ்வளோ என்னென்னு கேட்டாங்கன்னா 3 டிரான்ஸ்லேஷனல் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் மட்டும் இருக்குது. இதே டைஅட்டாமிக் வரும். டைஅட்டாமிக்னா என்ன? H2N2 அது மாதிரி டைஅட்டாமிக் கேஸ். If we consider diatomic gas, let's see what happens. N2 H2 இது மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம கன்சிடர் பண்ணும்போது நமக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். வெயிட். இப்போது ஒரு பால் வரைஞ்சோமா, இங்கே 2 பால் வரையணும். 2 பால். இது ஒரு டைஅட்டாமிக் கேஸ். ஆறுன்னு எடுக்கும்போது we see this distance, ஓகே? ஆறுங்கிறதுக்கு முன்னாடி நான் இங்கே இது போட்டுறேன். இது ஒரு டைஅட்டாமிக் மாலிக்யூல், சரியா? டைஅட்டாமிக் மாலிக்யூல். அப்போது இதுக்கு எப்படி டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் டிரான்ஸ்லேஷனில் இருக்கும்? சேம் y z x டைரக்ஷனில் திஸ் கேன் டிரான்ஸ்லேட் 3 டிரான்ஸ்லேஷன், 2 ரொட்டேஷனல் எப்படின்னா வந்துச்சு அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஐ நோ. ஃபஸ்ட்டு இப்படி ஒரு ஆக்சிஸில் நமக்கு ரொட்டேஷன் நடக்கும், கரெக்டாக? ஒமேகா ஸ்பீடில். அப்போது ரேடியஸ் வந்துட்டு கொஞ்சம் கன்சிடரபுளாக இருக்கிறதுனால நமக்கு கைனட்டிக் எனர்ஜி கிடைக்கிது. இப்போது இன்னொரு ஆக்சிஸ் எடுப்போம். ரொட்டேஷன் மெக்கானிக்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும், சரியா? பரவாயில்ல, அது தெரியலனாலும் ஒன்றும் இல்லை, நான் இங்கே சொல்கிறது படிச்சுக்கோங்க. இந்த ஆக்சிஸில் Z ஆக்சிஸில் நமக்கு ரொட்டேட் ஆகும். வென் வி கன்சிடர் எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு எடுக்கும்போது இந்த ஆக்சிஸில் நமக்கு ரொட்டேஷன் நடக்கும், கரெக்டாக? அப்போது R is equal to 0, ஆரே 0 ஆகிடுச்சு. அப்போது இனர்ஷியாவும் 0 ஆகிடும், கைனட்டிக் எனர்ஜி will also be 0, சரியா? கைனட்டிக் எனர்ஜி 0 for this one.
அப்போது 2 டிரான்ஸ்லேஷனல் 2 ரொட்டேஷனல். டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் எவ்வளோ டயட்டாமிக் கேஸுக்கு 5ன்னு கிடச்சிருக்கு நமக்கு. சரியா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இப்போ பாலியட்டாமிக் கேஸுக்கு வருவோம். பாலியட்டாமிக் கேஸ்னால் மேபி ட்ரைஅட்டாமிக் ஆர் 4 ஆட்டம் இருக்கிறது, எப்படி வேணாம். ஓகேவா, அப்போது CH4 NH3 எப்படி வேணால் இருக்கலாம், பட் நாட் CO2 இஸ் எக்ஸப்ஷன் நான் சொல்கிறேன். நான் லீனியர்னு எடுக்கும்போது நான் இதில் ஆக்சஸ்லாம் வரையில, ஐ எம் டெல்லிங் இட் இஸ் சிம்பிள். SO2ன்னு எடுத்துக்கிட்டோம், SO2 எடுக்கிறோம், S இங்கே ஒரு O இங்கே ஒரு O அப்படின்னா இது எல்லா ஆக்சஸ்லேயும் அதே மாதிரியே நமக்கு டிரான்ஸ்லேட் பண்ண முடியும். இது Y ஆக்சஸ், இது X ஆக்சஸ், இது Z ஆக்சஸ். அதே மாதிரியே நம்ம ஆக்சஸ் எடுத்து ரொட்டேட் பண்ணி பார்க்கும்போது கைனடிக் எனர்ஜியும் இருக்குது, எல்லா ஆக்சஸ்லேயும் இருக்குது. பிகாஸ் எல்லாத்துலேயும் ரேடியஸ் வரும். அப்போது நமக்கு என்ன வரும் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வில் பி ஈக்குவல் டு 6 எப்படி வந்துச்சு, 3 டிரான்ஸ்லேஷனல் 3 ரொட்டேஷனல். ஓகேவா, இதுதான் முக்கியம். ஓகே, ஐ எம் நாட் எக்ஸ்பிளைனிங் தட் பார்ட், இது மட்டும் புரிஞ்சுக்கோங்க. 6. இப்போது இதே லீனியர்னு வந்துட்டோம். லீனியர், திஸ் இஸ் எக்ஸப்ஷன். பாலியட்டாமிக்கில் எக்ஸப்ஷன் இருக்குது. CO2 வில் பி லீனியர், ரைட். ஹைப்ரிடைசேஷன் தெரியும்ல, sp ஹைப்ரிடைசேஷன் 180 டிகிரி ஆங்கிள், பாண்ட் ஆங்கிள். ஸோ இங்கே CO2 இஸ் அ லீனியர் கைண்ட் ஆஃப் திங். ஸோ டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வில் பி 5, 3 ரொட்டேஷனல் 2 3 டிரான்ஸ்லேஷனல் 2 ரொட்டேஷனல். ஓகேவா, அப்போ டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 5. இது ஒரு எக்ஸப்ஷன் நான் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் இதில் எல்லாத்துலேயுமே we go for note here. I am telling note என்னப்பா அப்படின்னு பார்த்தோன்னா +2 in degree of freedom when put under high temperature. ஹை டெம்பரேச்சரில் போடும்போது டிகிரி ஆஃப் ஃப்ரீடமில் +2 பண்ணிக்கணும். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். யூ ஷுட் நாட் டேக் இட் ஈஸி. சரியா, இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதை தான் சொல்லணும்னு நினச்சேன். மை காட், என்னடா இது, வெயிட்ரா டென்ஷன் ஆகுது சில டைம். இதை அப்படியே வச்சுக்கோங்கடா, இந்த பாயிண்ட் இம்பார்ட்டண்ட்டு, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். வேணுன்னா உங்களுக்கு ஒரு நோட்டு கூட போட்டுத்தரேன், ஃப்ரீக்காக கூட வச்சுக்கோங்க, ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. ஆனால் படிச்சிருங்க. +2 இன் ஹை டெம்பரேச்சர். இப்போது எதுனாலும் பாலியட்டாமிக் கேஸு ஹை டெம்பரேச்சரில் வச்சா டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் என்னென்னு கேட்க முடியும். அதுவும் நான் லீனியருக்கு, அப்போது 8 வரும். கரெக்டாக, அது மாதிரி ஹை டெம்பரேச்சரில் போடும்போது 2 ப்ளஸ் பண்ணிக்கணும். சரியா, வைப்ரேஷன் மோஷனுக்கு ஃபார் வைப்ரேஷன் எழுதிடுறேன். ஃபார் வைப்ரேஷன். ஓகே, அவ்வளோதான்டா. இப்போ லா ஆஃப் ஈக்விபார்ட்டிஷன் ஆஃப் எனர்ஜி. we go for law of equipartition of energy. Law of equipartition of energy. We go for energy here. Law of equipartition of energy அப்படின்னா என்னப்பா அப்படின்னு பார்த்தோம்னா, the average kinetic energy, average short formula எழுதியிருக்கேன். average kinetic energy associated with each molecule, each associated with each degree of freedom associated with each degree of freedom of a molecule is 1/2 kT, 1/2 k இல்லைனா kBT அப்படின்னு வச்சுக்கோங்க. 1/2 kBT. The average kinetic energy associated with each degree of freedom of a molecule is 1/2 kBT. kBங்கிறது என்னப்பா? kBங்கிறது we go for Boltzmann constant. Boltzmann கான்ஸ்டன்ட்க்கு வேல்யூ என்னவா? போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட்டுக்கு வேல்யூ விட இந்த யூனிட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. யூனிட்ஸ் முக்கியம். சரியா, வேல்யூ 1.3 கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் யூனிட்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மீட்டர் ஸ்கொயர் கேஜி செகண்ட் பவர் -2 கெல்வின் இன்வர்ஸ். சரியா, இங்கே டெம்பரேச்சர்னு நான் சொல்லணும். டெம்பரேச்சர் வில் பி இன் கெல்வின். டெம்பரேச்சர் வில் பி இன் கெல்வின். சரியா,
இது டெம்பரேச்சர். இப்போது கைனடிக் எனர்ஜி ஆஃப் ஒன் மாலிக்யூல்னு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க. கைனடிக் எனர்ஜி ஆஃப் ஒன் மாலிக்யூல் வில் பி ஈக்குவல் டு F/2 kBT. F/2 kBT கைனடிக் எனர்ஜி ஆஃப் ஒன் மாலிக்யூல். இந்த வயலட் கலரே ஆக்வர்டாக இருக்குது, கேவலமாக ஃபீல் ஆகுது. வெயிட், F/2 kBT. ஓகேவா? கைனடிக் எனர்ஜி ஆஃப் ஒன் மோல் ஆஃப் மாலிக்யூல். ஒன் மோல் ஆஃப் மாலிக்யூல்னா எவ்வளோப்பா? 1 மோல்னா 1 மோல் ஆஃப் மாலிக்யூல் வில் பி ஈக்குவல் டு F/2. வெயிட் பண்ணுங்கள், நான் இன்னொரு கன்வர்ஷன் சொல்கிறேன். வெயிட் இதை அப்படியே ஹோல்டில் வச்சுக்கோங்க. 1 mole of molecule, 1 mole will be equal to 6.023 into 10 to the power 23. 1 மோலுங்கிறது ஒரு கைண்ட் ஆஃப் நம்பர், ஒரு அளவு, ஒரு கிலோன்னு சொல்கிற மாதிரி, ஒரு டசன்னு சொல்கிற மாதிரி. ஒரு மோலுங்கிறது ஒரு குவான்டிட்டி. 1 மோல், இந்த நம்பர் பேர் என்னப்பா? அவகேட்ரோ நம்பர். கரெக்டாக? அப்போது 1 மோல் ஆஃப் மாலிக்யூல் அப்படிங்கும்போது 1 மோல் ஆஃப் ஒன் மாலிக்யூல் கரெக்டாக Na இன்ட்டு F/2 இன்ட்டு KBT. கரெக்டாக? இப்போது நான் என்ன சொல்கிறேன், K is equal to Boltzmann constant. K is equal to R/Na. ஓகே, this is important kind of thing. இது வந்துட்டு ரொம்ப முக்கியம். R/Na. இங்கே ஆறுங்கிறது என்னப்பா? ஆறுங்கிறது கேஸ் கான்ஸ்டன்ட். அதுக்கு வேல்யூ இருக்குமே அப்படின்னா சொல்கிறேன். ஆறுங்கிறது கேஸ் கான்ஸ்டன்ட். 8.314 ஜவுல் பர் மோல் கெல்வின். சரியா? இல்லைனா 2 கேலரி பர் மோல் கெல்வின். சரியா? இதுதான் ஆரோட வேல்யூஸ். யூ கைஸ் நீட் டு ரிமெம்பர். கெமிஸ்ட்ரியில் நிறையா இருக்குது, பட் ஐ வில் டெல் இன் ஃபர்தர் கிளாஸஸ். இது மட்டும் இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது இங்கே கைனடிக் எனர்ஜி ஆஃப் 1 மோல் ஆஃப் மாலிக்யூல் Na இன்ட்டு F/2 இன்ட்டு கேபி என்னென்னு எழுதலாம்? R/Na இன்ட்டு T. அப்படின்னா R/Na போட்டிருக்கோம். Na கேன்சல் ஆயிரும். F/2 RT. என்ன? கைனடிக் எனர்ஜி ஆஃப் 1 மோல் ஆஃப் மாலிக்யூல்ஸ். 1 மோல் ஆஃப் மாலிக்யூல்ஸ்க்கு கைனடிக் எனர்ஜி வில் பி ஈக்குவல் டு F/2 RT. சரியா? ஃபார் ஐடியல் கேஸுக்கு என்னப்பா இன்டர்னல் எனர்ஜி? ஃபார் ஐடியல் கேஸுக்கு இன்டர்னல் எனர்ஜி என்ன? ஃபார் ஐடியல் கேஸ் டெல்டா U will be கைனடிக் எனர்ஜி. கரெக்டா? ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா டெல்டா U will be கைனடிக் எனர்ஜி. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜியே ஐடியல் கேஸு கிடையாது. பிகாஸ் தேர் வில் பி நோ இன்டர்மாலிகுலர் இன்ட்ராக்ஷன். ஸோ தட் பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்காது. இன்டர்னல் எனர்ஜி வந்துட்டு கைனடிக் எனர்ஜி ஆகிடும். அப்போ டெல்டா U will be equal to F/2 R into delta T. delta T என்னன்னு எழுதலாம்? T2 minus T1 எழுதலாமா? T2 minus T1 we can write it. சரியா? டெல்டா யூக்கும் வந்துட்டோம். நெக்ஸ்ட் வெயிட் அ மினிட். எல்லாமே சொல்லிட்டேனாலும் ஒரு செகண்ட் நான் பார்த்துக்கிறேன். பேஜ் எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். 3/2 டெல்டா T. ஓகே, ஒரு கொஷின் போடுமா? 2013 கேட்டிருக்கோம் நாங்கள். கொஷின்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். இப்போது மணி என்னன்னு நான் பார்க்குறேன். ஒரே நிமிஷம், 20 நிமிஷம். எஸ், ஐ கேன் ஃபினிஷ். த அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி required to raise the temperature of 1 gram of helium at NTP from T1 to T2 Kelvin. ஓகே, ஹீட்டு கேட்குறாங்களா? வெயிட். அப்போது இந்த கொஷின் சொல்லிவிட்டு நான் இந்த கொஷினுக்கு வரேன். சரியா? வெயிட். இது அதில் என்ன கான்செப்ட் இருக்குது? வெயிட். மிக்சர் ஆஃப் 2 moles of O2, 4 moles of argon at temperature T, neglecting all the vibration modes. அதாவது நார்மல் டெம்பரேச்சர், ஹை டெம்பரேச்சரில் வைக்கலன்னு அர்த்தம். த டோட்டல் இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம் டெல்டா U டோட்டல் கேட்குறாங்க. சரியா? டெல்டா U டோட்டல். அப்போது N F/2 RT ப்ளஸ் N F/2 RT. 2 கேஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் கிவன் மாஸ் அப்பான் மாலிகுலர் மாஸ். இதுவும் யூ கைஸ் நீட் டு ரிமெம்பர். பிகாஸ் கெமிஸ்ட்ரியும் சேர்த்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம. இங்கே கேஸ் மிக்சர் கன்சிஸ்ட் ஆஃப் 2 moles ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் 4 moles ஆஃப் அர்கான். இங்கே ஆக்சிஜன் கொடுத்துருக்கிறது நமக்கு டைஅட்டாமிக், அர்கான்னு கொடுத்துருக்கிறது
மோனோஅட்டாமிக். சரியா? நெக்லெக்டிங் ஆல் த வைப்ரேஷன் மோட்ஸ், டோட்டல் இன்டர்னல் எனர்ஜி கேட்குறாங்க. n என்னப்பா? n-னா நம்பர் ஆஃப் மோல்ஸ், we know, right? n-னா we know that it is number of moles. ஒரே நிமிஷம், இங்கே ஈரமாயிடுச்சு, எனக்கு கை வேர்க்குமா, அதனால ஈரமாயிடுச்சு. வெயிட், சாரிடா பசங்களா, ஒரே நிமிஷம், இங்கே பிரச்சனையாக இருக்குது. 1 minute. ஏன் என்ன ஆச்சு? ஒரே நிமிஷம் பசங்களா, ஒரே நிமிஷம் இதை மட்டும் அழிச்சிட்றேன். திஸ் கைண்ட் ஆஃப் திங் ஹேப்பனிங் ஹியர். ஒரே நிமிஷம். ஓகே, வந்துடுச்சு. n நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் O2 ஃபஸ்ட் எடுக்கிறோமா? O2க்கு என்னப்பா டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் சொன்னேன்? டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் O2க்கு டயட்டாமிக் 5/2 RT, கரெக்டாக? 5/2 RT ப்ளஸ் 4 மோல்ஸ் ஆஃப் அர்கான். அர்கானோட ஃப்ரீடம் என்னப்பா? டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 4 into டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 3/2 RT. சரியா? இப்போது இந்த 2 கேன்சல் ஆகிடும். 5 RT ப்ளஸ் 4 3s 4ஐயும் 2ஐயும் கேன்சல் பண்ண முடியும். 2 3s 6 ப்ளஸ் 6 RT will be equal to 11 RT, correct? 11 RT will be answer for this one. This kind of question should be handled like this. சரியா? 11 RT தான் இதுக்கு ஆன்சர் வரும். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் கைண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் திங் அண்ட் அதே திருப்பி எடுக்கிறேன் பாரு. இது இம்பார்ட்டண்ட்டா? the amount of heat energy required to raise the temperature. heat energy required ன்னு பார்த்தோம்னா we need to know some things. First law of thermodynamics படி change in heat energy will be equal to delta U plus delta W வந்துட்டு P delta V ன்னு சொல்லலாம். P delta V. Don't panic. This is a kind of thing. This is related to this topic only. சரியா? இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். அது வரைக்கும் இது சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஹீட்டு, இது இன்டர்னல் எனர்ஜி, ஒர்க். ஓகேவா? த அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி ரெக்வயர்ட் டு ரைஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் 1 gram ஆஃப் ஹீலியம். 1 gram நம்பர் ஆஃப் மோல்ஸுக்கு என்னப்பா ஃபார்முலா? கிவன் மாஸ் அப்பான் மாலிகுலர் மாஸ், ரைட்? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஹீலியம் இந்த கொஸ்டினில் நம்ம தான் கண்டுபிடிக்கணும். கிவன் மாஸ் 1 gram அப்பான் மாலிகுலர் மாஸ். ஹீலியம்க்கு we know that it is 4. தெரியலனா தெரிஞ்சுக்கோங்க. ஹீலியம்க்கு மாலிகுலர் மாஸ் will be 4. ஓகேவா? அப்போது நமக்கு சேஞ்ச் இன் டெல்டா யூ, சேஞ்ச் இன் டெல்டா யூ கிடையாது. டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு n இன்ட்டு f/2 r இன்ட்டு டெல்டா டி, கரெக்டாக? r இன்ட்டு டெல்டா டி. n வந்துட்டு 1/4 we get it as helium here. heliumனா 3/2 r இன்ட்டு டெல்டா டி, கரெக்டாக? r இன்ட்டு டெல்டா டி. அப்போது நமக்கு 3/8 r இன்ட்டு T2 minus T1. ஆனால் அப்படியே இருக்குது கொஷினில். இங்கே பாருங்கள், நமக்கு NKBT பற்றி கேட்குறாங்க. NK பற்றி. ஸோ ஐ செட் லைக் R is equal to K is equal to R by NA, ரைட்? நான் எப்படி சொன்னேன்னா KB. அப்போது ஆருக்கு பதிலாக நம்ம KBNA அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ண முடியுமா? KBNAன்னு சப்ஸ்டியூட் பண்ண முடியுமா? ஸோ 3/8 ஆருக்கு பதிலாக KBNA, கரெக்டாக? KBNA T2 minus T1. ஓகே, யூ கைஸ் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். இங்கே என்ன பண்ணியிருக்கோன்னு புரிஞ்சுக்கணும். அப்போ தான் நம்ம உருப்பட முடியும். சரியா? இங்கே வந்துட்டு ஹீட் எனர்ஜி தானே கேட்குறாங்க. நம்ம டெல்டா யூ கண்டுபிடிச்சிருக்கோமே அப்படின்னு பார்த்தா இங்கே ஹியர் டெல்டா வி இஸ் நாட் கிவன்னா அவங்க வால்யூம் சேஞ்ச் ஆகிறத பற்றி பேசவே இல்லை. அப்போது வால்யூம் சேஞ்ச் ஆகலைன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போது ஒர்க்கு டெல்டா வி வந்துட்டு 0னா ஒர்க் வில் பி 0. ஹென்ஸ் டெல்டா கியூ வில் பி ஈக்குவல் டு டெல்டா யூ. அந்த ஹீட் எனர்ஜி சப்ளை ஆனது இன்டர்னல் எனர்ஜி மட்டும்தான் அப்படின்னு நம்ம இங்கேருந்து கண்டுபிடிச்சிருக்கோம். சரியா? அப்போது ஆப்ஷன் NK T2 minus T1 3/8 ஒரே ஆப்ஷனில் தான் இருக்குது, ஏ. ஓகேவா? அதுதான் நான் இங்கே சொல்லணும்னு நினச்சேன். இன்னும் டைம் இருக்கா? டைம் இருந்தால் லெட் மீ சி சம் மோர் 15 minutes இருக்கா? எஸ். அப்படின்னா நான் இன்னும் சொல்லுவேன். தெர்மோடைனமிக்ஸோட இன்ட்ரடக்ஷன் பார்ப்போம். இன்ட்ரடக்ஷன் பற்றி ஐ நீட் டு செல் சம் டொமேட்டோஸ். இப்போ வந்துட்டு தெர்மோடைனமிக்ஸோட இன்ட்ரடக்ஷன் சிஸ்டம் அப்படின்னு பார்ப்போம். சிஸ்டம்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பார்ட் ஆஃப் யூனிவர்ஸ் தட் இஸ் அண்டர் கன்சிடரேஷன், அண்டர் ஸ்டடின்னு கூட வச்சுக்கலாம். பார்ட் ஆஃப் சிஸ்டம் இந்த யூனிவர்ஸ் அண்டர் ஸ்டடி. இப்போது
யூனிவர்ஸ் பற்றி நம்ம பேச வேண்டியது இருக்குது. யூனிவர்ஸ் வில் பி ஈக்குவல் டு, யூனிவர்ஸில் சிஸ்டம் ப்ளஸ் சரௌண்டிங்ஸ் இருக்குது. சிஸ்டம் ப்ளஸ் சரௌண்டிங்ஸ், ரைட்? சிஸ்டமும் சரௌண்டிங்கும் சேர்த்து தான் நமக்கு யூனிவர்ஸை கான்ஸ்டியூட் பண்ணியிருக்கு. அப்போ நமக்கு சிஸ்டம் மட்டும் வேணும் அப்படின்னா யூனிவர்ஸ் மைனஸ் சரௌண்டிங்ஸ், கரெக்டாக? யூனிவர்ஸ் மைனஸ் சரௌண்டிங்ஸ். மேத்தமெட்டிக்ஸும் இங்கே அப்ளை பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். ஓகே, இது இம்பார்ட்டண்ட்டு இந்த ரெண்டும், சரியா? இப்போது சிஸ்டம் பற்றி பேசும்போது நம்ம 2 விஷயம் பேசணும். ஒன்று கைண்ட் ஆஃப் ஓப்பன் திங். ஆக்சுவலாக நான் இதை எடுக்கிற மோட்டிவ்லேயே வரல, இங்கே சொல்லிகிட்டு இருக்கேன். ஓப்பன் திங் அண்டு க்ளோஸ்டு சிஸ்டம். ஓப்பன் சிஸ்டம் அண்டு க்ளோஸ்டு சிஸ்டம். ஓப்பன் சிஸ்டத்தில் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஓப்பன் சிஸ்டமில் we take it as a vessel. ஓப்பன் வெசல். டம்ளர் ஓப்பனாக இருக்கா? அப்போது எனர்ஜி அண்டு ஹீட் கேன் எக்ஸ்சேஞ்ச். எனர்ஜியும் ஹீட்டும் எக்ஸ்சேஞ்ச் ஆக முடியும். ஓகே, தட் இஸ் அ கைண்ட் ஆஃப் ஓப்பன் சிஸ்டம். க்ளோஸ்டு சிஸ்டமில் க்ளோஸ்டு வெசல். சே இட் ஆஸ் அ குக்கர். டேக் இட் ஆஸ் அ குக்கர் ஹியர். குக்கர் வந்துட்டு நமக்கு ஹீட் கேன் எக்ஸ்சேஞ்ச். எனர்ஜி அண்ட் ஹீட்டு கேன் எக்ஸ்சேஞ்ச். மேட்டர் ஆல்சோ, சரியா? மேட்டரும் இங்கே எக்ஸ்சேஞ்ச் ஆக முடியும். ஆனால் குக்கரில் எனர்ஜி அண்ட் ஹீட் இஸ் அ பார்ட் ஆஃப் எனர்ஜி அண்ட் ஹீட் கேன் எக்ஸ்சேஞ்ச் பட் நாட் மேட்டர் வந்துட்டு நமக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆக முடியாது. பட் நாட் மேட்டர் கைண்ட் ஆஃப் தேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தா ஐசோலேட்டட் சிஸ்டமில் நெய்தர் ஹீட் நார் மேட்டர் எக்ஸ்சேஞ்ச் டேக்ஸ் பிளேஸ். எந்த சேஞ்சும் நடக்காது. எக்ஸ்சேஞ்ச் டேக்ஸ் பிளேஸ். ஓகேவா? அப்படி இருக்கிறதுக்கு எக்ஸாம்பிள் என்னப்பா அப்படின்னு பார்த்தோன்னா, தெர்மஸ் ஃப்ளாஸ்க். இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் திங். தெர்மஸ் ஃப்ளாஸ்க் வந்துட்டு இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் க்ளோஸ்டு சிஸ்டம். ஐசோலேட்டட் சிஸ்டம் ஃப்ளாஸ்க், சரியா? இது இம்பார்ட்டண்ட். திஸ் யூ கைஸ் ஷுட் ரிமெம்பர், சரியா? இப்போது நெக்ஸ்ட் போவோமா? ஒரு ரேண்டமாக ஒன்று சொல்லித்தரேன், அது கவனிச்சுக்கோங்க. தட் வில் பி யூஸ்ஃபுல். வென் ரெஃப்ரிஜிரேட்டர் இஸ் kept ஓப்பன், அதாவது ரெஃப்ரிஜிரேட்டரை ஓப்பன் பண்ணி வச்சிட்டோம். ரூம் கெட்ஸ் ஹீட்டட். தட் இஸ் ரியாலிட்டி. ரூம் கெட்ஸ் ஹீட்டட். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போது நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு பொருளை வைக்கிறோம், அதுலேருந்து ஹீட் எனர்ஜி எடுத்துகிட்டு அது சரௌண்டிங்ஸ்க்கு கொடுக்கும். இஃப் வி கீப் இட் ஓப்பன், ஹீட் வந்துட்டு ரூமில் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா உள்ளே இருக்கிற ஹீட்டை டேரெக்டாக வெளியவே தள்ளிட்டு இருக்கும். உள்ளே இருக்கிறதும் கூலான பாடு இருக்காது, வெளியே வந்துட்டு ஹீட் ஆகிட்டே இருக்கும். அண்ட் ஆல்மோஸ்ட் இப்போ நான் கம்ப்ரெசர் ஓடணும், ஸ்டெபிலைசர் ஓடணும். ஸோ தட் வில் ஆல்சோ கான்ட்ரிபியூட் டு த ஹீட். அதனால் ரெஃப்ரிஜிரேட்டர் கெப்ட் ஓப்பன்னா ரூம் கெட்ஸ் ஹீட்டட், சரியா? அது ஒரு கைண்ட் ஆஃப் கான்செப்ட். நெக்ஸ்ட்டு ரிலேஷன் பிட்வீன் ஐ வில் டெல். ஹேங்கா ஒரே நிமிஷம்டா, வெயிட். ஃபைன். என்ன சொல்லிகிட்டு இருந்தேன்? ரிலேஷன் பிட்வீன். இன்னைக்கு என்ன ஐபேடு ஹேங் ஆகிறத பார்த்துருக்கீங்களா? லெசன் எடுக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிடுறாங்கப்பா. வெயிட் அ செகண்ட், ஒரே நிமிஷம் வந்துடுறேன். என்னடா நடக்குதுங்க? ஒரே நிமிஷம்டா, டீட்டில் தான் பார்க்கணும். ஏன் இப்போ பென்சிலில் சார்ஜ் இருக்குல்ல? திஸ் ஷுட் ரைட். வெயிட் பண்ணுங்கடா, ஒரே நிமிஷம்டா, சாரிடா.
கைண்ட் ஆஃப் திங். அப்பாடா ஒரே நிமிஷம். லெட் மீ ரெப்பீட் ஆஃப். ஓகே. என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ரெஃப்ரிஜரேட்டர் கெப்ட் ஓப்பனாக ரூம் கெட்ஸ் ஹீட்டட்னு சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட் ரிலேஷன் பிட்வீன் காமா அண்ட் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் எஃப். அதுக்கு ரெண்டுக்கும் என்ன ரிலேஷன்னு நம்ம பார்ப்போம். gamma is equal to 1 plus 2 by f. கரெக்டா? 1 plus 2 by f. எஃப்ங்கிறது டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் பேர். சரியா? இப்போது இதுலேருந்து இன்னொன்று தரேன். gamma minus 1 is equal to 2 by f. அப்போ f is equal to 2 by gamma minus 1. ஓகேவா? 2 by gamma minus 1. This is a kind of important thing. இதுவும் ரிலேஷன் பிட்வீன் gamma and f, டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். அதுதான் இங்கே நான் சொல்லணும்னு நினச்ச ஒரு விஷயம். நெக்ஸ்ட் என்னமோ சொல்லணும்னு நினச்சேன். வெயிட். 1 கலோரி வில் பி ஈக்குவல் டு, ஏதாவது இப்படி இன்டரப்ஷன் வந்துச்சுன்னா நம்ம என்ன டீச் பண்ணிட்டு இருக்கோன்னே மறந்துடுது. 1 கலோரி வில் பி ஈக்குவல் டு 4.1 ஜவுல்ஸ். இப்போது இதில் என்ன ஒரு இதுனா நோட் எழுதிக்கோங்க. நோட் என்னென்னா, கலோரியோடைய வேல்யூ அதிகம். ஜவுல் நெக்ஸ்ட்டு எர்கு. வி ஷுட் கன்சிடர் திஸ் ஒன். இந்த இது ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஐ திங்க் ஐ ஹவ் கவர்ட் சம் வாட் இன் டீட்டெயில் நடத்தியிருக்கேன். 2 கொஸ்டினும் போட்டிருக்கோம் ப்ரீவியஸ் இயரில். அண்டு திஸ் இஸ் அ கைண்ட் ஆஃப் இன்ட்ரடக்ஷன் கைண்ட் ஆஃப் திங். அது ரொம்ப முக்கியம். பட் சம் இன்டரப்ஷன்ஸ் வந்தது, சாரி. அதனால் இந்த செஷன் இதோட முடியுது. தேங்க்யூ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.